Dear 10th standard students, in this video we are going to see the fifth sum from the exercise 2.1. The question is prove that the square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. எந்த ஸ்கொயர் நம்பராக இருந்தாலும் சரி எனி இன்டிஜர் இந்த இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவைடட் பை 4 லீவ்ஸ் த ரிமைண்டர் 0-ஆக இருக்கும் இல்லைனா 1-ஆக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒன்று ரிமைண்டர் 0 வரும் இல்லைனா 1 வரும் when divided by 4. எனி ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கொயர் அப்படிங்கிற ஸ்கொயர் நம்பர் இன்டிஜரை முதல்ல நம்ம எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இங்கேயும் நமக்கு ரெண்டு கேசஸ் கிடைக்கும். ஒன் இஸ் ஈவன், த அதர் ஒன் இஸ் ஆட். இஃப் இட் இஸ் ஈவனாக இருந்தால் நம்ம எக்ஸ் எப்படி எடுத்துப்போம், 2q எடுத்துக்கிறாங்க. ஸோ 2q எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2q ஹோல் ஸ்கொயர், தட் கிவ்ஸ் 4q ஸ்கொயர். ஸோ 4q ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 4q ஸ்கொயர் ப்ளஸ் 0. என்ன ஃபார்மேட்டில் இதில் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா ஃபார்மில் எழுதணும். 4 into q ஸ்கொயர் ப்ளஸ் 0. ஸோ 4 into q ஸ்கொயர்னா 4, இட் இஸ் டிவிஸ்ட் பை 4 அண்ட் லீவ்ஸ் த ரிமைண்டர் 0. இங்கே யாருமே இல்லை, ஸோ அதனால் நானே 0 போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த கேஸில் ரிமைண்டர் வந்து 0. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் இந்த ஸ்கொயர் ஈவனாக இருந்தால் 0 வருது. ஆட் நம்பர் எடுத்துப்போம். ஆட் நம்பர் இருக்குது. ஜென்ரலாக ஆட் நம்பர் எப்படி எழுதும், 2q + 1. இது ஸ்கொயர் பண்ணோம்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் தட் இஸ் 4q ஸ்கொயர் ப்ளஸ் 4q + 1. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா 4 காமனாக எடுக்கலாம். வில் கெட் q ஸ்கொயர் ப்ளஸ் q + 1. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி. ஸோ 4ஆல் டிவிசிபிள் பண்ணால் டிவைட் ஆகுது. ரிமைண்டர் என்னவா இருக்குது நமக்கு 1. ஸோ இந்த கேஸ் எப்படி இருக்குன்னா 4 into some m + 1, that is 4. When it is divisible by 4, leaves the remainder 1. So here the remainder is 1. So ஒரு கேஸில் 0, அடுத்த கேஸில் 1. Therefore, so it is proved. Hence proved. That's all. Thank you.